ஹாய் டியூட்ஸ். போக்சோ சட்டம். இந்த வீடியோ நம்ம போக்சோ சட்டத்தை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த போக்சோ சட்டத்தை பத்தி நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும். நெறைய பேத்துக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம, ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாம, போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய இடத்துல இப்ப ரீசென்ட்டா நம்ம கேள்விப்பட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலா போக்சோ சட்டம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 18 வயசுக்கு கீழ இருக்க ஒரு குழந்தைகள், அதாவது மேஜர் ஆகாம இருப்பாங்கல்ல. ஸோ அது 18 வயசுக்கு கீழ இருக்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செக்சுவல் ரீதியா அதாவது துன்புறுத்தல் ஏற்பட்டா, இல்ல ஹராஸ்மென்ட் எதுவும் செக்சுவல் ஹராஸ்மென்ட் எதுவும் ஏற்பட்டா, இந்த போக்சோ சட்டத்தின் கீழ அவங்கள உடனடியா கைது பண்ணலாம். உடனடியா எஃப்ஐஆர் பண்ணலாம். அண்ட் தென் இவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன் கூட ஒரு சில பேத்துக்கு கிடைக்காத அளவு கூட இந்த போக்சோ சட்டத்துல அவ்ளோ பவர் இருக்கு. ஸோ அந்த போக்சோ சட்டத்தை பத்தி நெறைய பேத்துக்கு எந்த விஷயமுமே தெரியாது. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. பட் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2012 தாங்க இந்த போக்சோ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே இந்த போக்சோ சட்டம்ன்ற ஒரு சட்டம் இல்ல. அப்ப அந்த 18 வயசுக்கு கீழ இருக்க 2012க்கு முன்னாடி ஏதாவது துன்புறுத்தல் ஏதாவது அஃபென்ஸ் எதுவும் நடந்திருந்தா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒரு சட்டம் இருந்திருக்கு. பட் அந்த சட்டத்தின் மூலியமா நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அந்த சட்டம் இருந்தது. ஒரு பொதுவான ஒரு சட்டமா இருந்தது. ஆஃப்டர் தட் 2012க்கு அப்புறம் நெறைய பேத்துக்கு, அதாவது 18 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைகள், அதாவது மேஜர் ஆகாத குழந்தைகள், அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அவங்களுக்கு இந்தியாலன்னு இல்ல, உலக நாடுகள்லயே ஏகப்பட்ட இடத்துல துன்புறுத்தல், செக்சுவல் ஹராஸ்மென்ட், அப்புறம் செக்சுவல் இது மாரி நெறைய துன்புறுத்தல் நடைபெற்று வருகிறது. ஸோ குறிப்பா இந்தியால நீங்க கேட்கவே வேணாம். ஸோ ஏகப்பட்ட இடத்துல செக்சுவல் ஹராஸ்மென்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு பெண்களுக்கு. ஸோ குறிப்பா 2012க்கு அப்புறம் இந்த போக்சோ சட்டத்த நம்ம தமிழக அரசு, நம்ம இந்திய அரசு கொண்டு அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது நடைமுறைப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் குற்றங்கள் குறைஞ்சதான்னு கேட்டீங்கன்னா, எஸ் குறைஞ்சது. பட் இருந்தாலும் குற்றங்கள் செஞ்சவங்கள உடனடியா அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை கூட கிடைக்கிற அளவுக்கு சீக்கிரமா, அதாவது இந்த போக்சோ சட்டத்துல நீங்க ஒன்ஸ் நீங்க கைது பண்ணாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு சில விஷயத்துல நீங்க பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு நீங்க சிவியரான ஒரு எவிடன்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஜாமீனும் கிடைக்கும். நீங்க அதுலருந்து வெளிய வர முடியும். பட் அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களால போக்சோ சட்டத்தின் கீழ உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆக்சுவலா அந்த போக்சோ சட்டத்துல பெண்கள் மட்டும் தான் பாதிப்படையறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. 18 வயசுக்கு கீழ இருக்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யாரு துன்புறுத்தல் குடுத்தனா கூட இந்த போக்சோ சட்டத்துல போலீஸார் கைது செய்வாங்க. இந்த போக்சோ சட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குங்க. புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இதோட ஆக்ட் பேரு இதுதான். ஸோ சில்ட்ரன்ஸோட செக்சுவல் ஹராஸ்மென்ட் இது ப்ரொடெக்ட் பண்ற ஆக்ட் தான் இந்த போக்சோ ஆக்ட். ஆக்சுவலா இந்த சட்டத்துக்கு கீழயே ஒவ்வொரு செக்ஷன் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழயும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனுக்கு தகுந்த மாரி தான் அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும். பிளஸ் அவங்களுக்கு எந்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாரி தண்டனைகள் குடுக்கலாம்னு சொல்லிட்டு யாரு கோர்ட் முடிவு பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 3ல பெனட்ரேட்டிவ் செக்ஸ். இந்த மாரி பெனட்ரேட்டிவ் செக்ஸ்னா இவங்க செக்ஸ் வைக்காமயே தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க இது பண்றது இந்த மாரி பண்ணா அவங்களுக்கு 7 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரையும் ஒரு தண்டனை கிடைக்குமா. பிளஸ் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். அதுக்கப்புறம் மரண தண்டனை கூட அவங்களுக்கு விதிக்கப்படுமா. அதாவது செக்ஷன் 3 படி இந்த மாரி பெனட்ரேட்டிவ் செக்ஸ் பண்ணாங்கன்னா, அதாவது 18 வயசுக்கு கீழ இருக்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெனட்ரேட்டிவ் செக்ஸ் பண்ணா இவங்களுக்கு 7 வருஷம் இவங்களுக்கு சிறை தண்டனை, அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை, மரண தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்காம். இதுல செக்ஷன் 5 படி அக்ரிகேட்டிவ் பெனட்ரேட்டிவ் செக்ஸ் அசால்ட் இந்த மாரி நடந்ததுன்னா, ஆக்சுவலா இந்த செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, இந்த பொது இடத்துல குழந்தைங்கள வெளிய விடுறாங்கல்ல, அதாவது 18 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைங்கள பொது வெளினா, அது மத்தவங்க வீடு ஹோமா இருக்கலாம், அதாவது சொந்தக்காரங்க ஹோமா இருக்கலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் சர்ச்சா இருக்கலாம், அதுக்கப்புறம் கோயிலா இருக்கலாம், அதுக்கப்புறம் வாட்டெவர் இட்ஸ் பொது இடம், பொது இடம் பப்ளிக்கா இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாரி இடத்துல கூட இந்த 18 வயசுக்கு கீழ இருக்க பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கு ஏதாவது செக்சுவல் ஹராஸ்மென்ட் ஏற்படுத்தணும். இந்த செக்ஷன் 5 படி இவங்களுக்கு 10 இயர்ஸ் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். அதாவது செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, பொது இடத்துல இந்த மாரி யாருக்காவது ஆபத்து ஏற்படுத்துனா, அது அவங்க ரிலேட்டிவா இருக்கலாம், வாட்டெவர் இட்ஸ் பொது இடத்துல இந்த மாரி பண்ணா செக்ஷன் 5 படி இவங்களுக்கு 10 இயர்ஸ் வரையும் இவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் செக்ஷன் 7 படி என்ன சொல்றாங்க, செக்சுவல் அசால்ட், அதாவது
இது எப்படின்னா, சில்ட்ரன்ஸோட பிரைவேட் பார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாரி பிரைவேட் பார்ட்ஸ வந்து டச் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து வல்கரா வந்து அவங்களோட உடம்பு மேல வந்து டச் பண்ணி, இந்த மாரி பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து இவங்களுக்கு 3 டூ 5 இயர்ஸ் வரையும் இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதாவது ஹக்கு, ராங் டச், அதாவது குட் டச், பேட் டச்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தவறான வந்து ஒரு 17 வயசு கீழ இருக்க பெண்ணோ, ஆணோ தவறா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு அப் டூ வந்து 3 டூ 5 இயர்ஸ் வரையும் வந்து இவங்களுக்கு வந்து தண்டனை குடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். செக்ஷன் 7 படி. அதே மாரி செக்ஷன் 11ல என்ன சொல்றதுன்னா, செக்சுவல் ஹராஸ்மென்ட், அதாவது தொந்தரவு. அதாவது செக்சுவல் ரீதியா வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது தொந்தரவு பண்றது, அடிக்கிறது, இது பண்றது, கிள்றது, இந்த மாரி பண்றது எல்லாமே வந்து தொந்தரவு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப வந்து ஒரு 17 வயசுக்கு இருக்க பெண்ணுக்கு பின்னாடி போறாங்கல்ல, ஸோ பசங்க யாராவது நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறீங்கன்னா, இதுவும் வந்து இந்த செக்ஷன் லெவல் படி செக்சுவல் ஹராஸ்மென்ட்ல தான் வரும். நீங்க பேசுறது கூட இல்ல. நீங்க வெளிய வந்து 18 வயசுக்கு கீழ இருக்க யாரும் தெரியாத பெண்ணுகிட்ட கூட நீங்க பேசுனா கூட இந்த செக்ஷன் 11ல வந்து வரும். ஸோ இது வந்து சட்டத்துல இருக்கு. ஸோ நீங்க வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனாலுமே வந்து அது வந்து அஃபென்ஸ். ஸோ அஃபென்ஸே கிடையாது. தெரியாத பொண்ண நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாலே வந்து இது அஃபென்ஸ். ஸோ இந்த மாரி பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து இவங்களுக்கு அப் டூ வந்து 3 இயர்ஸ் வரையும் வந்து இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. செக்ஷன் 11 படி. ஆக்சுவலா இதுதான் முக்கியமான செக்ஷன்ஸ். இது நெறைய செக்ஷன் இருக்குங்க. இந்த போக்சோ ஆக்ட்லயே வந்து திட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்கு. பட் இதுல இந்த 4 செக்ஷன் தான் வந்து மோஸ்ட்டா வந்து இந்த 4 செக்ஷன்ஸ் படி தான் வந்து இவங்களுக்கு வந்து தண்டனை வந்து குடுக்கும். மத்த செக்ஷன்ஸ்லாம் தண்டனை வந்து குடுக்கப்படாது. ஸோ இந்த மாரி நீங்க வந்து 18 வயசு கீழ இருக்க பொண்ணு பின்னாடி போனா கூட அது வந்து அஃபென்ஸ். இனிமேட்டுக்கு யாராவது வந்து சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தயவு செஞ்சு இந்த மாரி பண்ணாதீங்க. சின்ன பசங்கன்னு கிடையாது. நார்மலா எனக்கும் தான் இது வந்து பொருந்தும். ஸோ எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுலயே வந்து இன் கேமரா ப்ரொசீஜர் நெறைய ப்ரொசீஜர் இருக்குங்க. தென் இந்த ஆக்ட்ல வந்து செக்ஷன் 23 படி வந்து அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ, இல்ல ஆணோ வந்து அவங்களோட பேர வந்து சொல்லக்கூடாது. அதாவது அவங்க பேர வந்து சோசியல் மீடியால இல்ல வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்க பேரோ, அவங்க வாய்ஸோ எதுவுமே வந்து சொல்லக்கூடாது. ஈவன் தோ அவங்க வந்து பேரண்ட்ஸோட நேமும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 23ல வந்து சொல்லப்படுது. பிகாஸ் இந்த மாரி சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது வந்து பாதிப்பு ஏற்படும். கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 23 வந்து சொல்லுது. இதனால வந்து பொண்ணோட அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணோ, ஆணோ வந்து அவங்களுடைய பேரையோ, அவங்களோட பேரண்ட்ஸையோ வந்து வெளிய வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் நடவடிக்கை இது எல்லாமே வந்து எடுக்காம இருந்தா கூட கண்டிப்பா வந்து அவங்க மேலயும் வந்து கேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதுல வந்து ஒரு செக்ஷன் இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு ஏதோ ஹராஸ்மென்ட் நடந்திருக்கு. அதாவது 17 வயசு கீழ இருக்க பொண்ணோ, பையனோ ஹராஸ்மென்ட் நடந்திருக்கு. நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க. அந்த போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ட வந்து அவங்க எடுக்கலன்னா, அந்த போலீஸ் மேலயே வந்து கேஸ் போடுறதுக்கு அளவுக்கு இந்த சட்டத்துல வந்து பவர் இருக்கு. ஸோ ஆக்ஷன் எடுக்கலன்னா, ஸோ 1 ஆர் 2 டேஸ்ல வந்து ஆக்ஷன் எடுக்காம வந்து தள்ளி தள்ளி போட்டாங்கன்னா, அவங்க மேலயே வந்து இந்த சட்டம் பாயும். ஸோ அவங்க மேலயே வந்து தண்டனைகள் குடுக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பவர் ஆஃப் போக்சோ ஆக்ட், அதாவது இந்த போக்சோ சட்டமே வந்து ஒரு பவர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் 18 வயசு கீழ இருக்க பெண்களுக்கு, ஆண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் துன்புறுத்தல் இந்த மாரி நடந்தா கண்டிப்பா இந்த ஆக்ட் படி தான் வந்து ஆக்ஷன்ஸே எடுப்பாங்க. இந்த சட்டத்திலே வந்து ஒன் ஆஃப் த பவரான சட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போக்சோ ஆக்ட் தான். நீங்க ஒன்ஸ் நீங்க போக்சோ ஆக்ட்ல வந்து நீங்க வந்து கைது பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜாமீன்ல எடுக்கிறது கூட சிவியரா தான் இருக்கும். ஸோ எடுக்க முடியாத அளவு கூட உங்க மேல வந்து அதாவது ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாம நீங்க வந்து நிரூபிக்கவே முடியாத அளவுக்கு உங்க மேல வந்து நெறைய வந்து தகவல் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களால வந்து இந்த போக்சோ ஆக்ட்லேருந்து வெளிய வரவே முடியாது. ஸோ இனிமேட்டுக்கு இந்த போக்சோ ஆக்ட்ட பத்தி ஓரளவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது முக்கியமான அந்த செக்ஷன்ஸ பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். இதிலே ஏகப்பட்ட செக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கனாலே எனக்கு வரும். பட் அந்த செக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். அதனால தான் வந்து குறிப்பா அந்த 5 செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி செக்ஷன்ஸ் வழியா தான் தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து கோர்ட்லேருந்து தரப்படும். ஸோ உங்களுக்கு இல்ல உங்க யாருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாரி வந்து ஏதாவது நடந்ததா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிருங்க. ஸோ அவங்க இத பார்த்துட்டு வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது யூஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணிருங்க. ஹோப் போக்சோ சட்டத்த பத்தி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ தெரியலனா திரும்ப வந்து அகைன் வந்து நீங்க யூடியூப்ஸ்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. அத கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல Googleலயே வந்து இதுக்கான தெளிவான விளக்கத்த போட்டுருப்பான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரையும் டாடா பை பை. சீ யூ கைஸ். லெட்ஸ் சில்.